ரூத் அதிகாரம் 2. 23 வசனங்களை கொண்ட இந்த அதிகாரமானது 2 பெரும் பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. முதல் பகுதியானது ரூத்திற்கும் போவாசிற்கும் இடையேயான உரையாடலை விவரிக்கிறது. இரண்டாவது பகுதியானது நகோமிக்கும் ரூத்துக்கும் இடையேயான உரையாடலை விவரிக்கிறது. இந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் ரூத் கதிர்களை பொறுக்க வயல்வெளிக்கு செல்கிறாள். நியாய பிரமாணத்தின் கட்டளையின்படி லேவியராகமம் 19வது அதிகாரம் 9வது வசனத்திலும் 23வது அதிகாரம் 22வது வசனத்திலும் நாம் இதை வாசிக்கலாம். ஒரு யூதன் தனது தேசத்தின் தனது வயலின் வெள்ளாண்மையை அறுக்கும்போது அதை முற்றிலும் அறுக்காமல் சிந்தி கிடக்கிற கதிர்களை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டுவிட வேண்டும். இப்படி எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விடப்பட்ட இந்த கதிர்களை பொறுக்கிக் கொள்ள ரூத் செல்வதாக இந்த அதிகாரம் தொடங்குகிறது. இப்படி அவள் செல்கையில் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் தற்செயல் என்று எதுவுமில்லை, எல்லாம் கர்த்தருடைய செயலே. இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையிலும் போவாசுடன் அவள் இணைய வேண்டும் என்பதும் அவளுடைய வம்சத்தின் வழியில் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பதும் கர்த்தருடைய திட்டமாகவும் சித்தமாகவும் இருந்தது. அதற்கு ஏற்பவே அவளுடைய வாழ்க்கையின் சூழல்கள் தற்செயலாய் நேரிட்ட அனைத்தும் கர்த்தருடைய சித்தத்திற்கு உட்பட்டதாய் இருந்தது. ரூத் தனது மாமியை வீட்டில் வைத்துவிட்டு தான் நுகத்தை சுமப்பது ஒரு அதிசயத்தக்க விதமாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள குணசாலியான ஸ்திரீக்கு ஏற்ற குணங்கள் ரூத்திடம் பிரதிபலிப்பதை இந்த அதிகாரத்தில் நாம் காணலாம். சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கி அதை திரும்ப தன்னுடைய மாமிக்கு கொண்டு வந்து கொடுக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ சோம்பலின் அப்பத்தை புசியாமல் ஒரு வியாபார கப்பலை போல் இருந்து தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் என நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். அவ்வண்ணமே இந்த ரூத்தும் உற்சாகத்தோடே வேலை செய்து ஆட்டுமயிரையும் சணலையும் தேடி தன் வீட்டாருக்கு படியளக்க ஆகாரத்தை தூரத்தில் இருந்து கொண்டு வரச் செல்வதை நாம் வாசிக்கிறோம். ரூத் வயல் நிலத்தில் கதிர்களை பொறுக்கி கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய செயல் இங்கு நிகழ்கிறதை நாம் காணலாம். போவாசுடைய கண்களில் இந்த ரூத் தென்படவே போவாஸ் ரூத்தை குறித்து வேலைக்காரரிடம் வினவுகிறார். சரி, ரூத்திடம் போவாஸ் கண்டவை என்ன என்பதை நாம் தியானிக்கலாம். 10, 11, 12 வசனங்களில் தெளிவாக ரூத்திடம் போவாஸ் தயவு காண்பிக்க ரூத்திடம் அவன் கண்ட குணங்கள் எழுதப்பட்டுள்ளது. முதலாவதாக, புருஷன் மரணம் அடைந்த பின்பு அவள் மாமியாருக்கான கடமையை செய்கிறாள். இரண்டாவதாக, தனது ஜன்ம தேசத்தை விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்தில் வந்தாள். இது ஆபிரகாமை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. ஆபிரகாமும் முன்னே தான் அறியாத ஜனத்திற்கு தன்னுடைய சொந்த ஜனத்தை விட்டு 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் வருவதாக நாம் வாசிக்கிறோம். மேலும் இவள் முழுவதுமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தாள். மாமியாருக்கான கடமையை செய்து தன்னுடைய ஜனத்தையும் தன்னுடைய காரியத்தையும் விட்டது மாத்திரம் அல்லாமல் கர்த்தரை முழுவதுமாக சார்ந்து கொண்ட பெண்ணாக இந்த ரூத் இருக்கவே போவாஸ் ரூத்தின் மீது ஒரு கரிசனையுள்ளவராக இருக்கிறார். மேலும் பல்வேறு இடங்களில் இந்த போவாஸ் இயேசு கிறிஸ்துவின் முன் அடையாளமாக பிரதிபலிக்கிறார். 9வது வசனத்தில் இவ்வண்ணமாக வாசிக்கிறோம். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என போவாஸ் ரூத்திடம் சொல்வதை நாம் காண்கிறோம். இது இயேசு கிறிஸ்து புறஜாதியாருக்கு நித்திய ஜீவ தண்ணீராம் பரிசுத்த ஆவியானவரை வழங்குவதின் முன்னடையாளமாக இருக்கிறது. போவாஸ் அந்நிய தேசத்து பெண்ணான ரூத்திற்கு தண்ணீர் கொடுத்தது போல இயேசு கிறிஸ்துவும் புறஜாதியாருக்கு ஜீவ தண்ணீராம் பரிசுத்த ஆவியானவரை கட்டளையிட்டிருக்கிறார். இந்த நிகழ்வுக்கு ஒத்த நிகழ்வை யோவான் 4வது அதிகாரம் 9 முதல் 14 வரையுள்ள வசனங்களில் வாசிக்கலாம். அதில் சமாரிய ஸ்திரீக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையேயான உரையாடல் விளக்கப்பட்டுள்ளது. சமாரிய ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க ஆவலாய் இருப்பதை பற்றி பேசுகிறார்.
மேலும் இந்த அதிகாரத்தின் 14வது வசனத்தில் போவாஸ் ரூத்திடம் இவ்விதமாக கூறுகிறார், நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்று. இந்த வசனத்தை யோவான் 6வது அதிகாரம் 54, 56 வசனங்களுடன் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். எனவே இங்கு போவாஸ் ரூத்தாம் புறஜாதிய ஸ்திரீக்கு கொடுக்கும் அப்பமும் காடியும் இயேசு கிறிஸ்துவின் மாம்சமும் இரத்தமும் புறஜாதியாருக்கும் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கும் நித்திய ஜீவன் வாக்குத்தத்தம் பண்ணப்படுதலின் முன்னடையாளமாக இருக்கிறது. எனவே போவாஸ் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்பவராகவும் அவர் ரூத்திற்கு கொடுத்த அப்பமும் காடியும் இயேசு கிறிஸ்து புறஜாதியாருக்காகவும் பலியிடப்பட்டு அவருடைய மாம்சமும் இரத்தமும் அவர்களுக்கும் உரித்தானதாகவும் உள்ளது. மேலும் 15, 16வது வசனங்களில் போவாஸ் தன் வேலைக்காரரிடம் ரூத்திற்கு எந்த ஒரு இடைஞ்சலும் செய்ய வேண்டாம், அவளை ஈனம் பண்ண வேண்டாம் என கூறுகிறார். ஈனம் பண்ண வேண்டாம் என்பதன் பொருளானது அவமானப்படுத்துதல், காயப்படுத்துதல், கொள்ளையடித்தல் ஆகும். மேலும் இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமென்றால் ஒரு யூத மரபில் அல்லது யூத வழக்கத்தின்படி அறுவடையானது 3 கட்டங்களாக நிகழும். முதலாவதாக ஆண்கள் வயலில் வரிசையாக நடந்து அரிவாளால் அந்த அரிக்கட்டுகளை அறுப்பார்கள். பின்னர் பெண்கள் அந்த வயலில் இறங்கி அந்த அரிக்கட்டுகளை மூட்டையாக கட்டுவார்கள். திரும்பவும் 3வது கட்டமாக ஆண்கள் அங்கு இறங்கி கட்டப்பட்ட அரிக்கட்டுகளை தோளில் சுமந்து களத்திலிருந்து வெளியே எடுத்து செல்வார்கள். திரும்பவும் 2வதாக எந்த ஒரு யூதனும் தன்னுடைய வயலுக்கு வந்து சிந்திய அரிக்கட்டுகளை புறக்குவதில்லை. அவைகள் எளியவர்களுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் விடப்பட்டது. இந்த 3 கட்டமாக செய்யப்படும் அறுவடைக்கு பின்னரே, அதாவது அரிக்கட்டுகள் அந்த களத்திலிருந்து வெளியே எடுத்து செல்லப்பட்ட பின்னரே அந்த எளியவர்களும் திக்கற்றவர்களும் அந்த களத்திற்குள் இறங்கி தங்களுக்கு தேவையானதை பொறுக்கிக் கொள்வார்கள். இந்த கட்டத்தில் யாரும் ரூத்தை ஈனம் பண்ணக்கூடாது என போவாஸ் வேலைக்காரரிடம் கட்டளையிடுகிறதை நாம் காண்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் நமக்கான அப்பத்தை, நமக்கான வார்த்தையை வைத்திருக்கிறார். அது நமக்கு எப்போதும் திறந்திருக்கிற ஒன்றாகவே இருக்கிறது. அதை ஒருவரும் நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த அதிகாரத்தின் பிற்பகுதியில் ரூத் அன்றைய நிகழ்வுகளை, அதாவது தனக்கும் போவாசுக்கும் இடையே நடந்த நிகழ்வுகளை நகோமியிடம் விளக்குவதை நாம் வாசிக்கிறோம். மேலும் அந்த நிகழ்வுகளை கேட்ட நகோமி போவாசை வாழ்த்துவதையும் நாம் வாசிக்கிறோம். இந்த வாழ்த்துதலில் குறிப்பாக உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்று நகோமி குறிப்பிடுவதை நாம் காண்கிறோம். இங்கு உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தர் என்று நகோமி ஏன் குறிப்பிடுகிறார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இறந்து போனவர்கள், அதாவது மரித்தவர்கள் நகோமியின் கணவர் மற்றும் அவளது மகன்கள். இப்பொழுது உயிரோடு இருக்கிறவர்கள் ரூத் மற்றும் நகோமி. மரித்தவர்களுக்கு எவ்விதம் இங்கு தயவு செய்யப்படுகிறது எனில், முதலாவதாக ஆண்கள் இருந்து போஷிக்க வேண்டிய இடத்தில் தேவையான அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கிறது. இது முதல் தயவு. இரண்டாவதாக அவர்களுடைய வம்சம் செழிப்பதற்கான வாய்ப்பும் இங்கு திறக்கப்பட்டுள்ளது. இது போவாஸ் எலிமெலேக்கின் வம்சத்தானாய் சுதந்திரவாளிகளில் ஒருவனாய் இருப்பதினால் நகோமி இந்த எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடும். எனவேதான் இங்கு மரித்தவர்களான தனது கணவர் மற்றும் மகன்களுக்கும் கர்த்தர் தயவு செய்கிறவராய் இருக்கிறார் என குறிப்பிடுகிறார். இந்த அதிகாரத்தின் 23வது வசனமானது ரூத் கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீரு மட்டும் போவாசோடு கூட இருந்ததாக, அதாவது போவாசின் வேலைக்காரிகளோடு கூட இருந்து தனக்கு தேவையானதை பொறுக்கி கொண்டதாக அந்த நிகழ்வுகளை விளக்குவதோடு முடிவடைகிறது. எனில் வார்கோதுமை அறுவடை தொடங்கிய போது, இது 1வது அதிகாரம் 22வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடங்கிய அந்த நேரத்தில் ரூத்தும் நகோமியும் பெத்லெஹேமுக்கு வந்தனர். அது ஏப்ரல் மாதத்தின் நடுப்பகுதி. ஏனென்றால் பஸ்கா பண்டிகையை ஒட்டி தான் இந்த வார்கோதுமை அறுப்பு தொடங்கும். எனவே இந்த
வார்கோதுமை அறுப்பில் இருந்து 1 மாதத்திற்கு பிறகுதான் கோதுமை அறுவடைக்கு தயாராகி அதன் அறுவடையானது தொடங்குகிறது. இங்கு ரூத் வார்கோதுமை அறுப்பிலும் கோதுமையின் அறுப்பிலும் அங்கு தங்கியிருந்ததை வாசிக்கிறோம். எனவே இந்த காலமானது கிட்டத்தட்ட 2 மாதங்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும். ஜெபிப்போமா. அப்பா, ரூத் என்ற அந்நிய தேசத்து பெண்ணுக்கு யூத போவாசின் கண்ணில் தயவு கிடைத்தது போல அப்பா பிதாவே, புறஜாதியாராம் எங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவாம் உம்முடைய கண்களில் கிடைத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மாம்சமும் இரத்தமும் எங்களுக்காக சிந்தப்பட்டு நித்திய ஜீவன் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதை கொண்டு சுவாமி அப்பா நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமிதம் கொள்கிறோம். அப்பா, அதை நாங்கள் சுதந்திரித்து கொள்வதற்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க. அப்பா, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய தயவை தந்து எங்களை வழிநடத்துங்க. துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.